எல்லோருக்கும் வணக்கம். வாய்ஸ் ஆஃப் வேப்பம்பட்டு. நாங்கள் இப்போ உங்களுக்கு வேப்பம்பட்டு டு திருவள்ளூர் போகிற மேம்பாலம் வேலைகள் நடப்பதை உங்களுக்கு நேரடியாக காண்பித்து கொண்டிருக்கிறோம். திருவள்ளூர் மாவட்டம் வேப்பம்பட்டு ரயில்வே ஸ்டேஷன் மேம்பாலம் டன்லப் நகர் வழியாக வேப்பம்பட்டு ரயில்வே பாலம் செல்லும் வழி இது. இந்த வழியாக செல்வதற்கு தற்காலிகம் வேலை நடப்பதால் இந்த வழியாக வாகனங்கள் எதுவும் செல்ல முடியாது. இந்த வழியாக பால வேலைகள் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறதுனால் இங்கே நேராக டன்லப் நகர் வழியாக வந்து அந்த பாலத்துக்கு வேப்பம்பட்டு ரயில் நிலையம் பாலத்துக்கு செல்வதற்கு இப்போது அனைத்து வேலைகளும் நடந்து இருப்பதால் இந்த வழி டன்லப் நகர் வழியாக போகிறது. இந்த வழி திருவள்ளூர் போகுது. இந்த வழி வந்து இது பாலம் வழியாக போகுது. இது நேராக போனால் அங்கே ஒரு ஸ்கூல் இருக்கும். அந்த ஸ்கூல் பக்கமாக போனீங்கன்னா அந்த மேம்பாலம் வழி வேப்பம்பட்டு மேம்பாலம் வழி அங்கே காணலாம். நீங்கள் இப்போ அந்த வழியில் யாரும் போக முடியாது. அது தடுப்பு சுவர் போட்டு மூடப்பட்டது. இப்போ வேலை நடக்கிறதுனால அந்த வழி யாரும் செல்ல முடியாது. தற்காலிகமாக செல்ல முடியாது. இப்போது அந்த ஸ்கூல் வரையிலும் போகலாம். அதுக்கு மேலே வேப்பம்பட்டு ஸ்கூல் வழியாக வேப்பம்பட்டு ரயில் நிலையம் செல்வதற்கு அந்த வழியாக எல்லோரும் போய் பார்க்கலாம். வேலை எப்படி நடக்கிறதுன்ட்டு நீங்கள் அந்த ஸ்கூல் வரையிலும் நம்ம போய் பார்க்கலாம். அங்கே இருக்க வீடுங்களெல்லாம் இப்போது அதை இது பண்ணியிருக்கிறாங்க. இப்போது பாதைக்காக இது செஞ்சுருக்கிறாங்க. ஸ்கூல் வரையிலும் போயிட்டு அப்புறமா அந்த சைடில் பாலம் வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த ஸ்கூலு போய் பார்க்கலாம். நம்ம அதெல்லாம் பாருங்கள். அந்த ஸ்கூலு நம்ம போய் அந்த இடம்லாம் எப்படி இருக்குதுன்ட்டு கிட்டே இருந்து பார்க்குறது இருக்கும். அந்த ஸ்கூல் வரையிலும் அதுக்கப்புறமா அந்த பால வேலைகள் நடக்குது. அதாவது வேப்பம்பட்டு டு பெருமாள்பட்டு போகிற வழி அந்த மேம்பாலம் வழி அந்த வழியாக நம்ம அனைவரும் போகிறதுக்கு இப்போது தடை செஞ்சுருக்கிறாங்க. இப்போது எல்லாம் நம்ம அது வெள்ளம் பார்த்துருக்குறோம். பாருங்கள், வேலை நடக்குது. இப்போது அந்த வேலையினால நம்ம யாரும் அந்த சைடு போக முடியாது. பாலம் வழியாக வெளி வழியாக போகலாம். இந்த வழியாக போகும்போது நம்மளுக்கு அங்கெல்லாம் பாருங்கள் வேலை நடக்குது. பாருங்கள், அந்த ஜேசிபி எல்லாம் போட்டு அந்த வேலையெல்லாம் நடந்து கொண்டு இருக்குது அங்கே. ஆனால் நடமாட்டத்துக்கு வழி கிடைக்காது. இப்போ வேலை நடக்கிறதுனால நம்ம நல்லதாக இருக்குது. இன்னும் கொஞ்ச நாள் ஆகணுன்னா அந்த பாலம் வேலை இந்த சைடில் போட்டுருவாங்க. அதாவது டன்லப் நகருக்குலேருந்து செவ்வாப்பேட்டை திருவள்ளூர் போகிற வழி அந்த இடத்துல தான் நம்ம பால வேலை நடக்குது. அதுக்கப்புறமா நம்ம இதுதான் என்ட்ரன்ஸு. திருவள்ளூர்லேருந்து இது பெருமாள்பட்டுக்கு போகிறதுக்கு இதுதான் என்ட்ரன்ஸ். இந்த வழியாக நம்ம போனோம்னா நேராக நம்ம பெருமாள்பட்டு கொட்டாம்பேடு அப்புறமா அந்த வழியாக அப்படியே போகிறதுக்கு நிறைய வழி இருக்குது. நம்மளுக்கு முதல்ல இந்த மெயின் என்ட்ரன்ஸு கிளியர் பண்ணிட்டா நம்ம உள்ளே போக நல்லா இது இருக்கும், அருமையாக இருக்கும், வரலாம். ஆனால் அந்த டன்லப் நகர் வழியாக தான் வரணும். அந்த டன்லப் வழியாக இன்னும் கொஞ்சம் நிறைய வேலை இருக்குது. அந்த வீடு எல்லாம் இருக்குது பக்கத்தில். அதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி இது செஞ்சு வருவாங்க. இந்த பிரிட்ஜி வேலை முடிஞ்சால் தான் அந்த ரோடெல்லாம் கொஞ்சம் பெருசு பண்ணி இது செய்வாங்க. அப்போது நம்ம நேராக திருவள்ளூர்லேருந்து வரும்போது டன்லப் நகர் வழியாக வந்து ஸ்ட்ரெயிட்டாக வேப்பம்பட்டு ஃப்ளைஓவர் பிரிட்ஜ் மேலே ஏறி நம்ம நேராக பெருமாள்பட்டுக்கு போகுது. அப்புறமா இந்த வழியாக போகுது, காலேஜுக்கு போகுது. ஸ்ரீராம் காலேஜுக்கு
உள்ள கொட்டாம்பேடு போகுது, புதுச்சத்திரம் அந்த சைடில் அந்த மெயின் ரோடு, ஹைவே மெயின் ரோடு, திருநின்ற ஊர், இந்த வழியாக போகிறதுக்கு நம்மளுக்கு வசதியாக இருக்கும். அந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கும் வேப்பம்பட்டிலேருந்து நம்ம பெருமாள்பட்டு வழியாக போகிறதுக்கும் வசதியாக இருக்கும். நம்மளுக்கும் பெருமாள்பட்டுலேருந்து திருவள்ளூர், திருநின்ற ஊரெல்லாம் போகிறதுக்கு இந்த கேட்டு வழியாக போகாமல் இந்த பாலம் வழியாக போனால் நம்மளுக்கு நிறைய வசதி இருக்கும். அதனால் இந்த பாலம் நம்மளுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். நம்ம இந்த பாலத்தினால நம்ம நிறைய பயனடையலாம். நம்ம சீக்கிரமாக வேலைக்கு போதோ, நம்ம ஸ்கூலுக்கு போதோ, பசங்களை எத்தனை போதோ, இல்லைனா காய்கறி வாங்குதோ, இதெல்லாம் செஞ்சுருக்கலாம். இந்த பால வேலை இன்னும்